children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 4 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸசைஸ் 5.3 கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். The students of class 8 of a school donated rupees 2401 in all for Prime Minister's National Relief Fund. ஸோ Prime Minister's National Relief Fund காண்டி ஒரு class 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்கூலில் டொனேட் பண்ணுறாங்க. ஃபண்ட் அமௌண்ட் டொனேட் பண்ணுறாங்க. எவ்வளோ டொனேட் பண்ணியிருக்காங்க? இன் ஆல், அந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லாக, கிளாஸ் 8 பீப்புள் ஃபுல்லாக, கிளாஸ் 8 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக சேர்த்து டொனேட் பண்ண அமௌண்ட் வந்து என்னது? ருபீஸ் 2401. ஈச் ஸ்டூடெண்ட் டொனேட்டட், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட டொனேஷன் அமௌண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆஸ் மெனி ருபீஸ் அஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ். அந்த கிளாஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ ருபீஸ் வந்து அவங்க டொனேட் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 20 ருபீஸ் வந்து டொனேட் பண்ணுறாங்க. ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 40 ருபீஸ் வந்து டொனேட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. இதை எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ மணி வந்து டொனேட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டோட அந்த ஃபண்ட் வந்து எப்படி இருந்துச்சு? அவங்க டொனேட் பண்ண ஃபண்டு வந்து அவங்க கிளாஸில் எவ்வளோ பீப்புள் இருக்காங்களோ, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த கவுண்டிங்க்கு இருந்தது. ஓகேவா? அதுதான் இந்த செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ். அந்த கிளாஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்றதான் நமக்கு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எப்பயுமே ஒரு டேர்ம் நமக்கு தெரியலை, அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா அது ஒரு மிஸ்ஸிங் டேர்மாக கன்சிடர் பண்ணுவோம். அதனால அதை ஒரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணிப்போம். கரெக்டாக? அது மாதிரி தான் இப்போயும் நம்ம பண்ண போகிறோம். இங்கே வந்து டொனேட்டட் அமௌண்ட் வந்து என்னது? 2401. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் எழுதணும் அப்படின்னா, ஹியர் டொனேட்டட் மணி. டொனேட்டட் மணி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? ருபீஸ் 2401. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அதை நம்ம ஒரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ லெட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த டொனேட்டட் அமௌண்ட்டோட ஃபார்மட் எப்படி இருந்துச்சு? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் எப்படி இருந்தது? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதே தான் இருக்கும், மணியும் அதே தான். இப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் 40 தான் மணியும். ஸோ சேமாக தானே இருந்துச்சு. ஸோ அதனால therefore donated money is equal to நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம்? எக்ஸ்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். எக்ஸ் அப்போது சேமாக தானே இருக்கும். புரியுதா? இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நமக்கு மணியும் அதே தானே இருக்கும், எக்ஸே தான் இருக்கும். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். இப்போ ஒரு கிளாஸில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா 2 ருபீஸ் தான் அவங்க ஃபண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 2s are 4. ஓகேவா? அப்போ டோட்டல் மணி வந்து 4 ருபீஸ் தான் இந்த கிளாஸ்லேருந்து போயிருக்கும். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? இப்போது டொனேட்டட் மணி வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படின்றது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது தான் டொனேட்டட் மணி. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது தான் இப்போ நமக்கு டொனேட்டட் மணி. ஸோ டொனேட்டட் மணி எவ்வளோ இருந்துச்சு டோட்டலாக? ருபீஸ் 2401. ஓகேவா? இப்போ 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 2 ஸ்டூடெண்ட்ஸும் ஈச் ஸ்டூடெண்ட் வந்து 2 ருபீஸ் வந்து டொனேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ டோட்டல் மணி எவ்வளோ இருந்துச்சு? 4 இருந்துச்சு. ஸோ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் தானே? கரெக்டாக? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 4 வருது. அப்போது இப்போ இந்த இதுலேருந்து நீங்கள் வாங்க. இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும், ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தானே வேணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படின்றது 2 வரும் நமக்கு. இப்போ நமக்கு வந்து எக்ஸ் தான் வேணும். கரெக்டாக? எக்ஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம்.
அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் வந்து ஆப்போசிட் சைட் போகிறப்ப என்ன கன்வெர்ட் ஆயிரும், ஸ்கொயர் ரூட்டாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த 2401க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஸ்கொயர் ரூட் வந்து நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லேயே பண்ணுறேன். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது வந்து 2 டேபிள்ஸில் வராது, 3 டேபிள்ஸ்லேயே வராது. 5 6 7 வருது இல்லையா, சம் வந்து 7 வருது. ஸோ வராது, 3ல் வராது, ஸோ 5லேயும் வராது, 7ல் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ 2 4 0 1 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 3 7s are 21, 3 வருது. 4 7s are 28, அகைன் 2 வருது. இங்கே 1 கீழே கொண்டு வந்தோன்னா 3 7s are 21. ஸோ 343 வருது. அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸில் வராது, 3 டேபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருது இல்லையா, ஸோ வராது. 7 டேபிள்ஸ்க்கே நம்ம போய்க்கலாம். ஸோ 7 டேபிள்ஸ் அகைன் 343 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 4 7s are 28, ஸோ 6 வரும். கரெக்டாக 3 இங்கே கீழே கொண்டு வந்தோன்னா 9 7s are 63, ஸோ 49 டைம்ஸ் வரும். அகைன் 7 போட்டோன்னா 7 7s are 49, 7 போட்டோன்னா 1. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 into 7 into 7 into 7. ஸோ இப்போ நம்ம வந்து பேர் பண்ணலாம். பேர் பண்ணுறப்போ இந்த 2 7க்கு ஒரு 7, இந்த 2 7க்கு ஒரு 7. ஸ்கொயர் ரூட் நம்ம ரிமூவ் பண்ணுறப்போ பேர் பண்ணுவோம்ல, அது அந்த ஸ்டெப். ஸோ அப்போ நமக்கு எக்ஸ் வந்து என்ன வருது, 7 7s are 49. அப்போ 49 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கிளாஸ் 8ல் இருந்தாங்க. இந்த 49ஐயே நீங்கள் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், உங்களுக்கு 2401 வந்துடும். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஸோ அந்த 49ன்றது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டும் 49 rupees தந்திருப்பாங்க. ஸோ 49 into 49 இந்த நம்பர் நமக்கு கிடச்சிடும். அப்போ ஃபைனலாக என்ன ஸ்டெப் எழுதணும், ஹென்ஸ் the number of students is 49. Okay, we understand how the sum? Okay. Next question number 8 பாருங்க. 2025 plants are to be planted in a garden in such a way that each row contains as many plants as the number of rows. So 2025 plants வந்து ஒரு கார்டனில் பிளான் பண்ணுறாங்க, நட்டு வைக்கிறாங்க. ஓகேவா? அது எந்த வேல எந்த ஃபார்மேட்டில் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான். அந்த அமௌண்ட் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ ஃபண்டு அவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே என்ன ஃபார்மேட் கொடுத்துருக்காங்கன்னா ஈச் ரோ கண்டைன்ஸ் அஸ் மெனி பிளான்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 rows இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் பிக்சர் தான். இப்போ 3 rows இருக்குது அப்படின்னா ஒரு ரோலையும் நான் 3 plant வந்து நட்டு வைக்கிறேன். ஓகேவா? இப்போது 2 rows இருக்குது அப்படின்னா ஒரு ரோலையும் நான் 2 plants மட்டும் நட்டு வைக்கிறேன். இப்போ 5 rows இருக்குது அப்படின்னா ஒரு ரோலையும் 5 plants வந்து பிளான் பண்ணுறேன். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஈச் ரோ கண்டைன்ஸ் ஆஸ் மெனி பிளான்ஸ் அஸ் த நம்பர் ஆஃப் ரோஸ். எவ்வளோ ரோஸ் இருக்கோ அந்த கவுண்டிங்கில் அந்த நம்பர் ஆஃப் பிளான்ஸ் தான் ஒரு ரோலையும் வைக்கிறாங்க. நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்டிருக்காங்க அண்ட் த நம்பர் ஆஃப் பிளான்ஸ் இன் ஈச் ரோ. ஓகேவா? நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்டிருக்காங்க, அப்புறம் ஒரு ரோலையும் எவ்வளோ பிளான்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இதுவே புரிஞ்சிருக்கும். இது ரெண்டும் சேம் தான் இருக்கும், சேம் நம்பர் தானே இருக்கும். இப்போ இங்கே 4 rows இருந்துச்சுன்னா 4 plants தான் ஒரு ரோவில் வச்சுருப்பாங்க. 3 rows இருந்துச்சுன்னா 3 plants தான் ஒரு ரோலையும் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள்லேயே பாருங்கள், 3 rows இருக்கா? அப்போ ஒரு இதுலேயே எத்தனை பிளான்ஸ் வச்சுருக்கேன்? 3 plants வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம இப்போ இதுக்கு கண்டுபிடிக்கணும். இது வந்து பிக் நம்பராக இருக்கு இல்லையா, டோட்டல் பிளான்ஸ் வந்து இங்கே நமக்கு 9ன்றதுனால ஈஸியாக என்ன பண்ணிட்டோம், 3 3 3ன்னு முடிச்சிட்டோம். ஸோ இங்கே பிக் நம்பருன்றதுனால நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதலாம் அப்படின்னா, ஹியர் த நம்பர் ஆஃப் பிளான்ஸ் கிவன் டேட்டா எழுதிக்கோங்க. ஹியர் நம்பர் ஆஃப் பிளான்ஸ், எவ்வளோ பிளான்ஸ் நட்டு வைக்கிறாங்க, பிளான் பண்ணுறாங்க, 2025 பிளான்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஓகேவா? நம்ம இப்போ வந்து அன்னோன் வந்து 2 இருக்குது.
ஒன்று நம்பர் ஆஃப் ரோஸ் கண்டுபிடிக்கணும், செகண்டு நம்பர் ஆஃப் பிளான்ஸ் இன் ஈச் ரோ கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே நம்ம ஒரே வேரியபிளில் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டுமே சேம் நம்பரில் தான் இருக்கும். அதனால் ஒரே வேரியபிளில் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போது லெட் நம்பர் ஆஃப் ரோஸ் is equal to x. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் பிளான்ஸ் that each row contains is equal to இதுவும் நம்ம x தான் வைக்க போகிறோம். ஏன்னா ரெண்டும் சேமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வேறனா நீங்கள் இங்கே எக்ஸ்னா இங்கே ஒய்னு வேரியபிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் அது ரெண்டும் சேமாக இருக்குன்றனால இது நான் எக்ஸ்ன்றனால இதையும் நம்ம எக்ஸ்ன்னு தான் கன்சிடர் பண்ணுறேன். சப்போஸ் இதை ஒயின் பண்ணோன்னா இதையும் நம்ம ஒயின் தான் கன்சிடர் பண்ணணும். இப்போ அக்கார்டிங் டு த கொஸ்டின் என்ன நமக்கு சொல்லியிருக்காங்க? அக்கார்டிங் டு த கொஸ்டின் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கோ கரெக்டாக அதே தான் அந்த கவுண்டிங்லே தான் அந்த ஒரு ரோவில் பிளான்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் பிளான்ஸு. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இது ரெண்டையும் சேர்க்குறப்போ நமக்கு டோட்டலாக எவ்வளோ பிளான்ஸ் கிடச்சிருக்கு? 2025 பிளான்ஸ் கிடச்சிருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் வச்சு கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸ்மால் நம்பரில் எவ்வளோ ரோஸ் இருக்குது? 3 ரோஸ் இருக்குது. ஒரு ரோவில் எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது? 3 பிளான்ஸ் இருக்குது. ஸோ 3 3s are 9. ஸோ இது எக்ஸ் இன்ட்டு இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. அதே தான் இங்கேயும் நம்ம பண்ணுறோம். எவ்வளோ ரோஸ் இருக்குது? எக்ஸ் ரோஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு தெரியாது, லெட் கன்சிடர் தான் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ரோஸ் இருக்குது? எக்ஸ் ரோஸ் இருக்குது. ஒரு ரோலையும் எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது? எக்ஸ் பிளான்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு இந்த டோட்டல் பிளான்ஸ் வரும். ஓகேவா? இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் வரும். 2025 நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ ஸ்கொயர் வந்து ஆப்போசிட் சைட் போகிறப்போ ஸ்கொயர் ரூட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2025. ஸோ ஸ்கொயர் ரூட் நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கிறேன். ஸோ 2 டேபிள்ஸில் கண்டிப்பாக வராது, 3 டேபிள்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 5 + 2 7, 7 + 2 9. ஸோ 3 டேபிள்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 3ஆல் நான் டிவைட் பண்ணி பார்த்துட்றேன். எத்தனை டைம்ஸ் வரும்? 6 3s are 18, 7 3s are 21, 5 3s are 15. ஸோ 675 டைம்ஸ் வருது. அகைன் 3 டேபிள்ஸில் வருமானு பாருங்கள். 6 + 7 13, 13 + 5 18. ஸோ வரும் கரெக்டாக 3 டேபிள்ஸில் வரும். ஸோ 3 டேபிள்ஸ்லேயே போட்டோன்னா 2 3s are 6, 2 3s are 6, 5 3s are 15. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 6 7 8 9 3 டேபிள்ஸ்லேயே வரும். 7 3s are 21, 5 3s are 15. அகைன் 7 + 5 12 வரும்ல. ஸோ 3 டேபிள்ஸில் வரும். 2 3s are 6, 5 3s are 15. இப்போ இது வந்து 3 டேபிள்ஸில் வராது. ஸோ 5 டேபிள்ஸில் எடுத்துக்கலாம். அகைன் 5 எடுக்கிறப்ப 1. ஸோ இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட்குள்ளே 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 4 டைம்ஸ் இருக்குது. 1 2 3 4. 5 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. இப்போ அதை நீங்கள் பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 3க்கு ஒரு 3, இந்த 2 3க்கு ஒரு 3, இந்த 2 5க்கு ஒரு 5. ஸோ 5 3s are 15, 15 3s are என்ன வரும்? 45 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 45. அப்போ ஒரு ரோவில் எத்தனை பிளான்ஸ் வச்சுருப்பாங்க? 45 பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ரோஸும் 45 ரோஸ் இருக்கும். ஸோ 45 ரோஸ் இருக்கும். ஒரு ரோலையும் 45 பிளான்ஸ் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட் question number 9 பார்க்கலாம். Find the smallest square number that is divisible by each of the following numbers 4, 9, 10. ஸோ ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் கேட்குறாங்க. அந்த ஸ்கொயர் நம்பர் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கணும் அப்படின்னா டிவிசிபிள் ஆகணும். இந்த 3 நம்பர்ஸால் டிவிசிபிள் ஆகணும். இந்த 3 நம்பர்ஸ்க்குமே காமனாக தான் இருக்கணும் அந்த ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர். இந்த 3 நம்பர்ஸுக்குமே இது வந்து என்ன ஆயிருக்கணும்? டிவிசிபிள் ஆயிருக்கணும். டிவிசிபிள்லாம் என்ன மீனிங்? கம்ப்ளீட்டாக டிவைட் ஆயிருக்கணும். ஓகேவா? இப்போ அந்த ஒரு ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பரை நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க, 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன வரணும்? 0 வரணும். 9ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிமைண்டர் வந்து என்ன வரணும்? 0 வரணும். 10ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிமைண்டர் வந்து 0 வரணும். எந்த நம்பர்ஸும் வரக்கூடாது. கம்ப்ளீட்டாக எக்ஸாக்டாக டிவைட் ஆகிருக்கணும்.
அந்த மாதிரி ஆகிற மாதிரி நம்ம ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கணும். அது ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்சிஎம் வந்து எப்படி இருக்கும்? லீஸ்ட் காமன் மல்டிபிள் தானே. ஸோ லீஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் எல்லாமே சேம் மீனிங் தான். ஸோ காமனாக இருக்கிற ஒரு மல்டிபிள் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அது ஜஸ்ட்டு லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் நம்மளால் ஒரு காமன் நம்பர் கண்டுபிடிக்க முடியும் டிவிசிபிள் ஆகிற மாதிரி. ஆனால் நமக்கு ஸ்கொயர் நம்பர் வேணும். ஸ்கொயர் நம்பர் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபேக்டர்ஸ்லாம் வரும் இல்லையா, அதில் பேர் இல்லாமல் இருக்கும்ல, அந்த பேர் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் எடுத்து மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு அது என்ன கன்வெர்ட் ஆயிரும்? ஸ்கொயர் நம்பராக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? அதுதான் நம்ம இப்போ இந்த சம்மில் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் 9th சம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்சிஎம் ஆஃப் 4, 9, 10 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 9th சம். ஸோ எல்சிஎம் ஆல்ரெடி நீங்கள் லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு நான் வந்து 2 டேபிள்ஸ் எடுத்துக்கிறேன். 2 2s are 4, 5 2s are 10. 2 எடுக்கிறேன். 1, 9, 5. நெக்ஸ்ட்டு 3 டேபிள்ஸ். 1, 3, 5. 1, 1, 5. 1 1 1 வர வரைக்கும் நம்ம எல்சிஎம் பண்ணுவோம். கரெக்டாக? இப்போ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் பாருங்கள். 2க்கு பேர் இருக்குது, 3க்கு பேர் இருக்குது, 5க்கு எப்படி இருக்குது? பேர் இல்லை. ஸோ ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம இங்கே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்சிஎம் எழுதிடலாம். 4, 9, 10க்கு எல்சிஎம் கால்குலேட் பண்ணி எழுதிடலாம். 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36, 36 into 5, 5 6 are 30, 5 3s are 15, 18, 180. ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம் வந்து இங்கே எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எல்சிஎம் ஆஃப் 4, 9, 10 is equal to 180. இப்போ நம்ம ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? எல்சிஎம் வந்து என்ன இருக்குது? 180 இருக்குது. அதோட இந்த ஃபேக்டர்ஸில் எதுக்கு பேர் இல்லை? 2க்கு பேர் இருக்குது, 3க்கு பேர் இருக்குது. எதுக்கு பேர் இல்லை? 5க்கு பேர் இல்லை. அப்போ அந்த 5ஐ மட்டும் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 5 இதோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா இந்த இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு இந்த நம்பர் வந்துச்சு. அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 5ஐ மல்டிப்ளை பண்ணுறோம் அதுக்கு பேர் சேர்க்கறதுக்காண்டி. இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். 5 8s are 40, 5 plus 4 9, 900 வருது. ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்னது? 900. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? இப்போ இந்த 900 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எக்ஸாக்டாக டிவைசிபிள் ஆகும். 4 டேபிள்ஸ்லேயும் வரும், 9 டேபிள்ஸ்லேயும் வரும், 10 டேபிள்ஸ்லேயும் வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட் சம் 10th சம் பார்க்கலாம். சேம் 9th சம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் 8, 15, 20. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எல்சிஎம் ஆஃப் 8, 15, 20 எஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ 8, 15, 20 2 டேபிள்ஸில் எடுத்துக்கலாம். 4 2s are 8, 10 2s are 20. Again 2 tables எடுத்தேன்னா 2 2s are 4, 5 2s are 10. இப்போ நான் 2 tables எடுக்கிறேன். 1, 15, 5. 5 tables எடுத்தால் 3 5s are 15, 1. 3 tables எடுக்கிறேன். 1, 1, 1. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் எழுதிக்கலாம். ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 5s are 40, 43s are என்ன வரும்? 120 வரும். ஸோ எல்சிஎம் வந்து எனக்கு 120 வருது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கிறோம். ஸ்மாலஸ்ட் டு ஃபைண்ட் ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் நீங்கள் கொஸ்டினில் உள்ள மாதிரியே கூட எழுதிக்கலாம். தட் இஸ் டிவிசிபிள். That is divisible by 8, 15, 20 is equal to
எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இது கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 120 கண்டுபிடிச்சிருக்கோம் அதோட இங்கே இந்தந்த நம்பர்ஸ்க்கு பேர் இல்லைன்னு பாருங்கள் இந்த 2க்கு பேர் இருக்குது பட் இந்த 2க்கு பேர் இருக்கா இல்லை ஸோ ஒரு 2வை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இந்த 5க்கு பேர் இருக்கா இல்லை ஸோ ஒரு 5 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இந்த 3க்கு பேர் இருக்கா இல்லை ஸோ ஒரு 3 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஸோ 2க்கு ஒரு 2 பேரோட இருக்குது இன்னொரு 2 தனியாக இருக்குது ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் 5 தனியாக தான் இருக்குது அதுக்கு ஒரு பேர் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் 3 தனியாக தான் இருக்குது அதுக்கு ஒரு பேர் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ இந்த எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை 8, 15, 20 வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேவா ஸோ இதை நீங்கள் இந்த 2 ஸோ இந்த 3 ஸ்மால் நம்பர்ஸை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 5 3s are 15, 15 2s are 30 ஸோ 120யை 30ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 0 0 0 0 6 3 ஸோ 3600 வருது ஸோ இதுதான் அந்த smallest square number that is divisible by 8, 15, 20 ஸோ 8ஆலையும் கம்ப்ளீட்டாக வந்து டிவைட் ஆகும் இந்த நம்பர் 15ஆலையும் ஆகும் 20ஆலையும் ஆகும் ஸோ இதுதான் நமக்கு சொல்யூஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம் ஓகே சில்ட்ரன் இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை சில்ட்ரன்